ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் வாரண்ட் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் G5ல தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணிப்பாங்க. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. அதில் ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் அமைதியாக அப்படியே அன்பாக இருக்கார். மற்ற போலீஸ்காரர் எல்லாமே கடுகடுன்னு இருக்காங்க, ரொம்ப பயங்கரவாதிகளாக இருக்காங்க. அந்த போலீஸ்காரர் கைதிகிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறதும் இப்படி அவங்களோட லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பார்த்தோன்னே அமைதியாகிற போலீஸ்காரர் ஒரு அதிரடி போலீஸ்காரராக மாறுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்படி என்ன சம்பவம் நடந்தது, அந்த கேஸை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் இவருடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோட ஃபங்க்ஷன் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தாங்க, சரியான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு நல்லாவே இருக்குது. இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிரடியாக மாறுற சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த த்ரில்லிங்கை கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற சம்பவங்களும் ஒரு வித்தியாசமான முறையில் காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே செமையாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சரியான ஒரு பிஜிஎம், நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு கேமரா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே நல்லாவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற முறையில் ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இவர் போகிற இடம், ஸ்கெட்ச் போடுறது, வில்லனை தூக்குறது, இப்படி எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸெல்லாம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ஃபீல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 4 எபிசோட் நல்லா இருக்குது, கடைசி ஒரு 4 எபிசோட் கொஞ்சம் மொக்கத்தனமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸ்டோரி பார்த்தோன்னா பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். இந்த சீரிஸில் அந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய பேசுகிறாங்க. அதனால் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, தனியாக பாருங்கள். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சபோல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, திரும்ப அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.